Welcome to Blue Star Higher Secondary School. I continue the lesson. Name of the lesson is Distribution Analysis, page number 129. Dear students, I was discussed about the different type of wages and its theories. I hope you understand well. Now, I continue the same theories from the wage fund theory, page number 129. Wage fund theory. This theory was first propounded by Adam Smith, but the credit goes to J.S. Mill, who perfected this theory. Okay, according to J.S. Mill, every employer will keep a given amount of capital for payment to the workers. So this is the main point of this theory, wage fund theory of wages. Okay, that is all the employers or the producer having some amount or having some separate amount that for to pay the payment for the workers. Okay, so before starting the production process, before selling their product, okay, this is a prior arrangement. That is that kind of amount, capital amount is called that is wage fund. Okay, it is fixed and constant. So that wage fund, the amount is fixed and constant. Wages depends directly upon the fund and inversely with the numbers of laborers employed. அதாவது இந்த வேஜஸ் வந்து எதை தீர்மானம் பண்ணுதுன்னா எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க, ஒதுக்கி வச்சுருக்காங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. தட் இஸ் அதான் சொல்கிறாங்க, த வேஜ் ஃபண்டு, த டைரக்ட் ரிலேஷன்ஷிப், த வேஜ் டிபெண்ட்ஸ் டைரக்ட் அப்பான் தி ஃபண்ட், தட் இஸ் த வேஜ் ஃபண்டு, அண்ட் இன்வெர்ஸ்லி with the number of laborers. That means if the number of labor is increasing, if the number of labor is increasing, so what will happen? The amount of wage will reduce. For example, my dear student, இப்போ ஒரு நிறுவனத்தில் மக்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஒரு 10 people இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 peopleக்கு மந்த்லி இவ்வளோ சேலரி தரேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ 10 peopleக்கான அமௌண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு 10 அப்படின்றதோட ஒரு 15 people வந்துட்டாங்க, அடிஷ்னலாக வேலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால், ஆர் த எம்ப்ளாயர் என்கேஜ் பண்ணிட்டார் 5 people அடிஷ்னலாக என்கேஜ் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 10 peopleக்கு இருந்த அந்த அமௌண்ட்டு தான் என்ன பண்ணாங்க, 15 டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது தட்ஸ் வை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி டைரக்ட் வித் தட் எம்ப்ளாய் நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் சொல்கிறாங்க. இது ஒரு வகையான மறைமுக வேலையின்மைக்கான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். டிஸ்கஸ் வேலை அன்எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் what will happens, people என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 people செய்ய வேண்டிய வேலையை 20 people செஞ்சுட்டு they divide the amount into 20 அப்படி சொல்கிறாங்க இல்லையா. டிஸ்கஷனு மறைமுக வேலையின்மைன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட கொஷின்ஸ். ஓகே, பட் என்ன சொல்கிறதுனா வேஜுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எம்ப்ளாயர்ஸு எடுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் த ஆவரேஜ் வேஜ் ஆஃப் எ ஒர்க்கர் கேன் பி கால்குலேட் பை யூஸிங் த ஃபார்முலா. அதாவது ஒரு நபருக்கு எவ்வளோ வேலை ஊதியம் அது வேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த ஃபார்முலா ப்ளேஸ் பண்ணி இங்கே பாருங்கள். அஃப்கோர்ஸ் இங்கேயே நம்ம புரிஞ்சிருக்கும் படிக்கும்போது, பட் இருந்தாலும் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். த ஆவரேஜ் வேஜ் பர் ஒர்க்கர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேஜ் ஃபண்டு டிவைட் பை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். புரியுங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆக பர் ஹெட் அந்த வேஜ்ன்றது வந்து கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஸோ இது ஒரு வகையான வேஜாக இருந்திருக்கு. ஓகேங்களா? குட். If the number of workers increasing, the wage per workers will fall and vice versa. அப்படின்னா அர்த்தம்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அதிகமாகின்ற போது வேஜ் என்ன பண்ணும், குறையும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் குறையும் போது வேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் வைஸ் வெர்சான்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ கிரிட்டிசிசம் பாருங்கள், இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்சஸ் இன் வேஜ் இன் டிஃப்ரென்ஸ் ஆக்குபேஷன். புரியுதுங்களா? அப்போ எந்த வேஜுக்கு என்ன எவ்வளோ வேஜ், எந்த ஒர்க்குக்கு எவ்வளோ வேஜ் எடுத்து வைக்கிறாங்கன்னு ஒரு கிளியராக ஒரு டிஃப்ரென்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு இட் இக்னோர்ஸ் த ரோல் ஆஃப் ட்ரேட் யூனியன். அஃப்கோர்ஸ் இப்போ ட்ரேட் யூனியன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு நபர் ஒரு ஃபேமில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னால் ஆஃப்டர் தட் அவங்களோட பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். தே ஆஸ்கிங் அடிஷ்னல் அமௌண்ட் இன் கேஸ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கூட இந்த தேரியில் அந்த மாதிரி ஒரு ட்ரேட் யூனியனுடைய அந்த ரோலை பற்றி எதுவுமே பேசலை இங்கே.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆக்சுவலி த கேபிட்டலிஸ்ட் வில் டேக் ஆல்வேஸ் a large sum பிஃபோர் மேக்கிங் பேமெண்ட் ஆஃப் த வேஜ். அதாவது இந்த கேபிட்டலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வேஜ் கொடுக்கறதுக்கு முன்னவே அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. அதான் கேபிட்டலிஸ்டோட கொள்கை இல்லையா. அவங்களுடைய ப்ராஃபிட்டு வாட் தே கெட்ஸ், எந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேஜை பற்றி டிட்டர்மின் பண்ணுவாங்க, தீர்மானம் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்துச்சுன்னா ப்ரேயராகவே வேஜுக்கான ஃபண்டு எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. குட். திஸ் இஸ் அபவுட் தி கிரிட்டிசிசம் ஆஃப் வேஜ் ஃபண்டு தியரி ஆஃப் வேஜ். ஓகே. நெக்ஸ்ட்டு ரெசிடுவல் கிளைமெண்ட் தியரி ஆஃப் வேஜ். இது நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டைப் வேஜ். இது ஆக்சுவலாக அந்த தேரி நம்ம படிக்கும்போது ஸ்டூடெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஆத்தர் இல்லையா, அந்த எந்த தேரி எந்த ஆத்தர் வந்து சொன்னாங்க அட்வொகேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் 1 மார்க்கில் கேட்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. ஓகேங்களா. ஸோ த ரெசிடுவல் கிளைமெண்ட் தியரி ஆஃப் வேஜ் அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா திஸ் தியரி வாஸ் ப்ரொபவுண்டட் பை அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ்ட் எஃப்ஏ வால்கர். ஸோ வாக்கருடைய அந்த தேரி தான் அது. ஓகேங்களா. இன் 1875 அவர் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன் இஸ் புக் பொலிட்டிக்கல் எக்கனாமி. ஓகே. அக்கார்டிங் டு திஸ் தேரி வேஜ் இஸ் த ரெசிடுவல் portion after paying the remuneration of all the other 3 factors, namely land, capital and organization. புரியுதுங்களா. அதாவது ஆஃப்டர் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஓவர் குட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, ஒரு ரெவன்யூ வந்துடுச்சு, அந்த ஃபேமுக்கு ரெவன்யூ வந்துடுச்சு. அந்த ரெவன்யூ என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அமௌங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பண்ணும்போது ஃபஸ்ட்டு தே கிவ் ப்ரையாரிட்டி டு த ஃபஸ்ட்டு அதர் தென் த லேபர்ஸ். கேபிட்டலுக்கும் ஆன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க, லேண்டுக்கான ரெண்ட் கொடுத்துட்றாங்க, ஆர்கனைசேஷனை ப்ராஃபிட்டை அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற மெஞ்சி இருக்கின்ற அந்த பணத்தை என்ன பண்ணாங்க, 8 டிவைடட் இன்டூ வேஜஸ். சரிங்களா. ஸோ இது எந்த வகையில் ப்ராக்டிக்கலாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யோசனை தோணும். ஓகேங்களா. ஓகே. இருந்தாலும் கூட ஸோ ரெசிடுவல் கிளைமெண்ட் தேரின்னு சொல்கிறது அதான். எஞ்சி இருக்கின்ற பணம், எஞ்சி இருக்கின்ற பணம், சப்போஸ் அந்த பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா லேபர் அப்போ அதிகமாக கொடுத்துருவாங்களா, அப்போ அங்கே ஒரு கொஷின் வரும். கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக தான் கொடுப்பாங்க. பட் அதிகமாகிடுச்சு அந்த அந்த சர்ப்ளஸ் மணி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், அதிகமாக கொடுப்பாங்கன்னு சொன்னால் தட் இஸ் நாட் ஹேப்பன். ஓகே. இப்போ கிரிட்டிசிசம் பாருங்கள். திஸ் தியரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் அ ட்ரேட் யூனியன் அண்ட் கேன் செக்யூர் ஹையர் வேஜ் ஃபார் ஒர்க்கர்ஸ். அதாவது ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் யூனியனுடைய பார்கெனிங் பவரை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிமாண்ட் சைட் ஆஃப் லேபர் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் வேஜ் நீட் டு பி கன்சிடர். ஆமாம், லேபருக்கான தேவை வரும் இல்லையா, அந்த தேவையில் வரும்பொழுது அந்த தேவையின் அடிப்படையில் அந்த பகுதியில் எந்த அளவுக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு சைடு நம்ம திங்க் பண்ணி ஆகணும். பட் டிமாண்ட் சைட் ஆஃப் த லேபரை பற்றி அதை வேஜ் டிட்டர்மைன் பண்ணுறதை பற்றி நம்ம இதில் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஆஃப் த ரெசிடுவல் கிளைமேட்டிக் தியரி ஆஃப் வேஜ், அதுக்கான கிரிட்டிசிசம் இது. குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, மார்ஜினல் ப்ரொடக்டிவ் தியரி ஆஃப் வேஜ். அஃப்கோர்ஸ் மேக்ஸிமம் அது நம்ம வந்து நிறையா படிச்சிருப்போம் இதுக்கு முன்னவே. இந்த தேரி தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக நம்ம சொல்லலாம். இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு அடிப்படையில் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் அதோட இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு அடிப்படையாக வைத்து தான் அதற்கான ஊதியம் நிர்ணயிக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ த அப்ளிகேஷன் ஆஃப் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், த அப்ளிகேஷன் ஆஃப் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டு வேஜ் ஃபிக்ஸேஷன் இஸ் த மார்ஜினல் ப்ரொடக்டிவ் தியரி ஆஃப் வேஜ். அது ஜென்ரல் தியரி ஆஃப் வேஜஸும் இதை மார்ஜினல் ப்ரொடக்டிவ் தேரின்னு சொல்கிறது ஒரு ஜென்ரல் தியரி ஆஃப் வேஜஸ், அதோட பிரின்சிபல்ஸும் இதில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அக்கார்டிங் டு த தேரி வேஜஸ் ஆர் டிட்டர்மைன்டு பை த மார்ஜினல் ப்ரொடக்டிவ் ஆஃப் லேபர் அண்ட் ஈக்குவல் டு இட் அட் த பாயிண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம். அது லேபருடைய அந்த வேஜ் என்பது அவருடைய இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு சமமாக இருக்கும் என்பது தான் இந்த தேரியோட சாராம்சம். ஓகேங்களா. ஸோ அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் பார்க்கும்போது வேஜ் இஸ் பெய்டு ஈக்குவல் டு மார்ஜினல் ப்ரொடக்ட் ஆஃப் லேபர், தட் இஸ் வேஜ் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ப்ரொடக்டிவ் ஆஃப் லேபர் MPL அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன் ரியல் வேர்ல்டு தெர் ஆர் தட் இஸ் வேர் தெர் இஸ் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லக்கூடியது ஒரு கற்பனை தான். அது ரியல் வேர்ல்டில் அந்த மாதிரி ஒரு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லக்கூடிய ஒரு அந்த டிஸ்கிரிமினேஷன் உள்ள மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ இருக்குது இல்லையா. தெர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லேபர் அண்ட் வேஜ் இஸ் லெஸ் தென் த MPL. அஃப்கோர்ஸ் இப்போ
அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஸோ வேஜ் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர் கொடுக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இம்பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த வேஜஸ் பார்க்கும்போது கொடுக்குறதுல நிறைய எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது வேஜ் வந்து அந்த உற்பத்திக்காரனுடைய உற்பத்தி திறனுக்கு இறுதியில் உற்பத்தி திறனுக்கு கம்மியாக தான் வழங்குறாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேங்களா? குட். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி ஸ்டூடெண்ட், ஸோ இந்த தியரி ஆஃப் வேஜஸ் முடிஞ்சிருச்சு நமக்கு. அடுத்து வந்து தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதாவது அது லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்துச்சுன்னா இப்போது கேபிட்டலுக்கான ஒரு ரிவார்ட், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு எதன் அடிப்படையில் எப்படி வந்து தீர்மானிக்கின்றாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நமக்கும் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் அந்த அனுபவங்கள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடியது என்னது? இன்ட்ரெஸ்ட்ன்றவங்க ஸோ நமக்கு பணம் வேணும் அப்படின்றாங்க, பணம் கொடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பேமெண்ட்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதாவது ஜென்ரலி ஸ்பீக்கிங் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் பேமெண்ட் மேடு பை த பாரோவர். கடன் வாங்கினவர் யாருக்கு கொடுக்கணும் வச்சா? டு த லெண்டர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் தான், மணி தான். ஓகேங்களா? அதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறோம் நம்ம. அஃப்கோர்ஸ் இதுதான் இப்போ. ஏன்னா இப்போ வந்து நம்ம எனக்கு ஐ நீட் சம் மணி, அந்த மணி வந்து ஈவன் பேங்க்கில் வந்தாலும் சரி, ஆர்கனைஸ் செக்டரில் அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லக்கூடிய மணி லெண்டராக இருக்கலாம், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் மணி லெண்டர், ஒரு பேங்க்கில் இருக்கலாம், ஒரு சம்திங் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக இருக்கலாம். யாருமே பணத்தை வந்து வட்டிக்கு தான் அப்போ சொல்லும்போதே வருது பாருங்க, அந்த பணம் வந்து வட்டிக்கு தான் கொடுப்பாங்க அந்த கடன் கொடுக்கும்போது. ஸோ ஈவன் லோன் அவங்க ரீசெண்டாக லோன்னு சொன்னால் கூட தேர் ஹேவ் சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது வந்து நான் பணம் கொடுத்தவங்களுக்கு பணம் வாங்கினவங்க கொடுக்குற ஒரு பேமெண்ட்டு தான் அதாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. பட் இது எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பல்வேறுபட்ட எக்கனாமிக்ஸ் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்து அவங்க ஓன் ஸ்டைலில் தேரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த தேரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் தேரியில். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் தேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த லெசனில். ஜென்ரலி ஸ்பீக்கிங், இன்ட்ரெஸ்ட் இஸ் எ பேமெண்ட் மேடு பை அ borrower to the lender ஃபார் த மணி பாரோடு. வாங்கின பணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகை தான் என்னது, இன்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடாங்க. ஸோ மீனிங் பாருங்களேன், இன்ட்ரெஸ்ட் இஸ் த ரிவார்டு பெய்டு பை த பாரோவர் டு த லெண்டர் ஃபார் த யூஸ் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டல் இந்த சென்ஸ் பணம், மணின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் வாங்குறாரு. அது வாங்கும்போது ஏன்னா பிஸ்னஸ் சொல்லும் போது அந்த கேபிட்டல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இப்போது, ஸோ இது ஒரு புக்கில் அது இருக்குது ஆக்சுவலாக அது. ஸோ ஆல் மேன் மேடு திங்ஸ் தட் ஹெல்ப் ப்ரொடியூஸ் குட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கேபிட்டல் சொல்லலாம். இதையும் ஓகே, இது ஒரு கேபிட்டல். இது பார்த்திங்கன்னு சொன்னால் மணி இஸ் இன்வெஸ்டட் டு பை திங்ஸ் சச் எஸ் பில்டிங் மெஷினரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ரிவார்ட் ஃபார் கேபிட்டல் தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னொருத்தர் மூலிமா அது கிடைக்கிற ஒரு ரிவார்டு தான் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் த ப்ரைஸ் பெய்டு ஃபார் தி யூஸ் ஆஃப் கேபிட்டல் இன் எனி மார்க்கெட்ஸ். ஆல்ஃப்ரெட் மார்ஷலுடைய வார்த்தைகள் இது. ஓகேங்களா? அப்போது இன்ட்ரெஸ்ட் என்பது கேபிட்டலை நான் வாங்கி பயன்படுத்தும் போது அதுக்காக கொடுக்கின்ற ஒரு காம்பன்சேஷன் சொல்லக்கூடாது. அது வந்து நிறைய போகும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம படிப்போம். மார்ஷல் சொல்லிப்பார், அந்த அப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க, அந்த ஹார்டரிங் நாட் ஹார்டரிங் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம பின்னாடி வர தியரியில். ஓகேங்களா? குட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த வகைப்பாடுகள். ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் இன்ட்ரெஸ்ட். Cross interest is the total interest amount received by creditor from debtors. இது சொல்கிறது டோட்டலாக சொல்கிறது, அது கிராஸ் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ த கிராஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நெட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ரிவார்ட் ஃபார் இன்கன்வீனியன்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த வார்த்தை நம்ம அழகாக சொல்லணும். ரிவார்ட் ஃபார் இன்கன்வீனியன்ஸ் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படின்னா சொன்னால் இப்போது என்கிட்ட ஒருத்தர் பணம் வாங்குறாரு, அந்த பணத்தை அவர் என்கிட்ட திருப்பி கொடுக்குற வரைக்கும் ஐ சப்போஸ் டு ஃபீல் சம் இன்கன்வீனியன்ஸ். ஏன்னா ஐ லாஸ்ட், என் பணம் என் கையில் இல்லை, அந்த தற்சமயம் டைம் பீயிங் ஐ லாஸ்ட் மை மணி, இட் இஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் சம் ஒன் எல்ஸ் இல்லையா? அப்போது அதுக்கு செக்யூராக ஃபீல் பண்ணலாம். இருந்தாலும் கூட இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஓகே அது இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்களா, நான் அதுக்காக கொடுக்குற ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. ஓகேங்களா? இன்சூரன்ஸ் அகெயின்ஸ்ட் ரிஸ்க் ஆஃப் நான் பேமெண்ட்.
இப்போ இன்ட்ரெஸ்ட்ன்றது வாங்கின பணத்துக்கு கொடுக்காம போயிட்டு என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னாச்சும் வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பேமெண்ட் ஃபார் சர்வீஸ் ஆஃப் டெப்ட் மேனேஜ்மெண்ட். அப்போது கடன் கொடுத்து கடன் வாங்குறது அந்த நிர்வாகத்துக்கு செலவுக்கு, அந்த நிர்வாகத்தை செலவுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு பேமெண்ட் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் நேமில் சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் சேர்ந்து தான் இது கிராஸ் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட், நெட் அப்படின்னாலே மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம் இல்லையா, மேக்கிங் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரம் த கிராஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் த கிராஸ் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா. அப்போது கிராஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு பார்ட்டு தான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம். இட் இஸ் த பேமெண்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் கேபிட்டல் ஒன்லி. A good example for net interest is the interest payable for government security. கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வந்து நெட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா. இந்த விஷயத்தில் இதில் ஒரு 1 மார்க் இருக்குது. நீங்கள் லிசன் பண்ணும்போது ஒழுங்காக லிசன் பண்ணுங்கள், ப்ளஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. குட். எக்ஸாம்பிள் ஃபார் நெட் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் பேமெண்ட் மே ஃபார் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். Good. Okay, my dear students, this is something about the kinds of interest. They are classified into 2, cross interest and net interest. Okay, I hope you understand what is meant by cross interest and what is meant by net interest. Okay, next we move to the next topic, that is theories of interest. How far we discussed about the theories of wages. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்ட் அப்படி சொல்லணும் இல்லையா, அது மாதிரி இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் தேரிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் 2 மார்க் கொஷின் நிறையா கேட்பாங்க. 1 மார்க் கொஷின் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். பிகாஸ் ஈச் தேரி ஹேஸ் இஸ் ஓன் நேம் அண்ட் இட்ஸ் பப்ளிஷர், அண்ணாச்சு இன்னோவேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை த ப்ரொபவுண்ட், யார் அட்வொகேட் பண்ணது, அதை யார் கண்டுபிடிச்சி சொன்னதுன்ற மாதிரி பேர் இருக்கும். ஒவ்வொரு தேரிக்கும் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த நேமை நீங்கள் தேரியோட நீங்கள் செய்யலாம், நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. குட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ கண்டினியூ த கிளாஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிக்சர், தட் இஸ் ஒரு பிக்சர் சொல்கிறது ஒரு சார்ட். இது இந்த தேரிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு வாட் ஆர் த தேரிஸ் சொல்லிட்டு உங்கள் புக்கில் இருக்குது இந்த சார்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து அப்ஸ்டன்ஸ் தேரி, எஜியோ தேரி, லோனபிள் ஃபண்டு தேரி அண்ட் லிக்விட் ப்ரிஃபரன்ஸ் தேரின்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் தேரிஸ் நம்ம புக்கில் இருக்குது. 1 by 1 நம்ம படிக்கலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 and 2 இந்த 2 தேரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மார்க் கொஷினில் இல்லை 3 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா ஸோ லோனபிள் ஃபண்டு தேரி இட்ஸ் நியோ கிளாசிக்கல் அண்ட் கிளாசிக்கல் சொல்லிட்டு நம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இருக்கும். த நியோ கிளாசிக்கல் தேரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் இதை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லிக்விட் ப்ரிஃபரன்ஸ் தேரி இஸ் கிவன் பை ஜிஎம் கீன்ஸ். தெரியும் உங்களுக்கு, கீன்ஸோட கான்ட்ரிபியூஷன் எக்கனாமிக்ஸில் ரொம்ப, அது மேக்ரோ எக்கனாமிக்ஸில் ரொம்ப பரவலாக இருந்துகிட்ருக்கு. இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க. அதில் தேர் இஸ் எ ப்ரிவிலேஜ் டு ஆஸ்க் த கொஸ்டின் ஃப்ரம் திஸ் டாபிக். ஓகேங்களா. குட். அப்ஸ்டினன்ஸ் தேரி ஆஃப் ஆர் வெயிட்டிங் தேரின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சொன்னால் திஸ் தேரி வாஸ் propounded by N.W. Senior. To him, interest is the reward for abstaining from the immediate consumption of wealth. According to the senior, capital is the result of saving. Okay, அது என்ன சொல்கிறேன்னா, ஸோ அந்த தேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ சேவிங்ஸ் ஒரு விஷயம் அப்படி வருது. இப்போ நான் சொல்லியிருக்கேன், சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது போஸ்ட்பாண்டிங் த ப்ரெசன்ட் கன்சம்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். இல்லை சாக்ரிஃபையிங் த ப்ரெசன்ட் கன்சம்ஷன் சொல்லலாம். அப்போ சேவிங்ஸான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது நல்லா புரியுதுங்களா. அப்போ சேவிங் பண்ணுறாங்க, மக்கள் சர்வ் பண்ணுறாங்க, அதுக்கான ரிவார்டு கொடுக்கணும். பிகாஸ் தே ஆர் சாக்ரிஃபைசிங் சம்திங் இல்லை. அப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது தே மஸ்ட் பி ரிவார்டட். அப்போ அந்த ரிவார்டு தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பணத்தை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெபாசிட்ஸ் இருக்குது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் போடுறாங்க. டிஃப்ரெண்ட் டைப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. அதில் டைம் டெபாசிட் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அந்த பணத்தை நம்ம வந்து வித்ட்ரா பண்ண மாட்டோம் வித்தவுட் ப்ரியர் இன்டிமேஷன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் நம்ம போடுறோம் இல்லை. போடும்போது அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறு. பட் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடக்கூடிய அது வித்தவுட் ப்ரியர் இன்டிமேஷன் வி கேன் ஏபிள் டு வித்ட்ரா ஃப்ரம் த அக்கௌண்ட்ஸ். அந்த பணத்தை எப்போல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த நேச்சர் ஆஃப் பணத்துக்கு வந்து மேபி அதுக்கும் ஒரு மார்ஜின் அமௌண்ட் என்ன பண்ணாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க.
அப்போ என்னென்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் அது சேவிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்பாண்டிங் த ப்ரெசன்ட் கன்சம்ஷன் ஆர் சாக்ரிஃபைசிங் த ப்ரெசன்ட் கன்சம்ஷன் தட் ஷட் பி ரிவார்டட். ஸோ தட் இஸ் ஸோ அந்த இன்ட்ரெஸ்டோடைய அந்த சேவிங்ஸோடைய ஆக்டிவிட்டி ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா இது என்ன சொல்கிறேன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்கிறேன், கேபிட்டல் ஃபார்மேஷன். பட் அந்த காலகட்டத்தில் பார்த்துச்சுன்னா ஸோ கேபிட்டல் விஷயம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான மூலதனம் வந்து மக்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அதை பற்றி நம்ம லோனபிள் ஃபண்டிங் தேர்வில் நிறையா பேசுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். திஸ் theory was given by a senior. To him interest is the reward for the abstaining from the immediate consumption of the wealth. அவருடைய அந்த கன்சம்ஷன் இமீடியட் கன்சம்ஷன்லேருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறார் அவர். ஓகேங்களா? அக்கார்டிங் டு சீனியர் கேபிட்டல் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சேவிங், பட் சேவிங் இன்வால்வ்ஸ் அப்டெயினியன்ஸ் ஆர் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்த லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தி சாக்ரிஃபைஸ் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹி போஸ்ட்பாண்டிங் ஆர் ரெடி டு sacrifice his present consumption அப்படி சொல்லலாம். It is possible to save only if one abstains from present consumption. Such abstains from present consumption involve some suffering சொல்கிறாங்க. So Marshall accept the abstinence theory of interest, but he used the word for வெயிட்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் அப்டெயினியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த வார்த்தைக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ வெயிட்டிங் அப்போ என்னன்னா ஸோ தே ஆர் நாட் இமீடியட்லி ஸ்பெண்ட் தர் மணி. ஓகே, ஸோ த வெயிட்டிங் டு ஸ்பெண்ட் தர் ஏர்னிங், அவங்க வெல்த்தையோ அவங்க பணத்தையோ இம்மிடியேட்டாக அவங்க தேவைக்கு பயன்படுத்தாமல் கொஞ்சம் காலம் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரிவார்டு சேவிங்ஸ் சிம்ப்ளி தட் இஸ் இம்ப்ளைஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ல. அக்கார்டிங் டு ஹிம் இன்ட்ரெஸ்ட் த ரிவார்ட் ஃபார் வெயிட்டிங்னு சொல்லிட்டு மார்ஷல் அதை வந்து ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க அங்கே. ஓகேங்களா? குட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெயிட்டிங் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, 1 மார்க்கில் இது கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிசிசம் பாருங்கள். அக்கார்டிங் டு திஸ் தியரி சேவிங் இன்வால்வ்ஸ் சஃபரிங், பட் சேவிங்ஸ் மே நாட் ஆல்வேஸ் இன்வால்வ் சஃபரிங் டு சம் ரிச் பீப்புள். பார்த்தீங்களா? நாட் ஓன்லி ரிச் பீப்புள். இன்றைக்கி எது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவிங்ஸ்ன்றது வந்து இட்ஸ் வெரி குட் டு செக்யூரிட்டி, ஃபியூச்சருக்கான செக்யூரிட்டியான்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது சேவிங்ஸ்ன்றது நடைமுறையில் இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்க ஃபஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்கம் ஏர்ன் பண்ண உடனே ஒரு அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணணும், சேவிங்ஸை போடணும். அதே செலவு ஆகிடுச்சின்னு முடிவு பண்ணுங்க. யூ தாட் லைக் தட் இஸ் சேவிங்ஸ் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அவர் ரெவன்யூ ஆர் அவர் பேமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து ஒரு சஃபரிங் ஏற்படுத்தாது. தட் வில் ப்ரொடெக்ட் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராலெஸ் நிறைய ரிச் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கான நிறைய தேவைகள் இருக்காது. பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃபுல்ஃபில்டு. இல்லைங்களா? அப்போது லாட் ஆஃப் மணி மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் தேர் இயர்னிங் மேபி ட்ரான்ஸ்ஃபர் டு சேவிங்ஸ். இல்லை அந்த சேவிங்ஸ் அவங்க வந்து மேக் தம் ஃபர்தர் ரிச் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எப்பவுமே சேவிங்ஸ் வந்து ஒரு சஃபரிங்கை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், இந்த தேரி புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்ஸ்டைனியன்ஸ் தேரி ஆர் வெயிட்டிங் தேரின்னு சொல்கிறது மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பணத்தை வந்து உடனே செலவு பண்ணாமல் கொஞ்சம் காலத்துக்கு போஸ்ட்பான் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்பான் பண்ணுற காலம் அந்த இடைவெளிக்கு தெரியாது, திரும்ப அந்த பணம் கையில் வர வரைக்கும் அவங்களுக்கு காம்பன்சேட் கொடுக்குறாங்க. அந்த காம்பன்சேட் பேர் தான் இன்ட்ரெஸ்ட். பேர் தான் இது இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. Oh, I hope you understand well. So with that I continue I move to the next theory. That is also called very good interesting. That is Edgeo theory of interest or the psychological theory of interest or time preference theory. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம theory சொல்கிறாங்க. This theory was propounded by John Ray in 1834. But credit goes to Bohm-Bawerk. Of course, Edgeo theory of interest கிடையாது, Bohm-Bawerk அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. And Australian school economists who have given final shape to this theory. இவர் தான் என்ன பண்ணுறாரு, though John Ray discovered or initiated first, Bohm-Bawerk gave a final shape to this theory. The American economics using Fisher modified and gave a new theory, namely the VAZ தான் நேம்லின்னு அர்த்தம், namely டைம் ப்ரிஃபரன்ஸ் தேரி. அப்போ 3 பீப்புள்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதான் 3 பேர் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அக்கார்டிங் டு திஸ் தேரி பீப்புள் ப்ரிஃபர் ப்ரெசன்ட் குட்ஸ்
rather than future goods. இல்லைங்களா? Because the present goods are more certain than future goods. Just as a bird in the hands is worth two in the bush. அழகாக சொல்கிறாங்க பாருங்க. அது என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ ப்ரெசண்ட்டாக கிடைக்கிற பொருட்களோட ஃப்யூச்சர் கிடைக்கிற பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ப்ரெசண்ட்டாக கிடைக்கிறது வந்து ரொம்ப சர்டன், கண்டிப்பாக நம்ம கண்ணேருக்கு இருக்குது, வி கேன் அதை செய்ய முடியும், நம்மளாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல விஷயங்கள். பட் ஃப்யூச்சரில் வாட் வில் பிரிங் ஃபோர்த் அப்படின்றது நமக்கு தெரியாது. புரியுங்களா? எதிர்காலத்தில் அந்த பொருளோட விலை எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது கோல்டு இன்றைக்கி 40,000 போயிடுச்சு 8 கிராம்ஸ் மொரலெஸ். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 8,000 ஒரு 10,000 நம்ம கோல்டு கிடந்திருக்கு. அப்போ மக்கள்கிட்ட 8,000 10,000 இருந்திருக்கலாம். பட் அப்போ அந்த பணத்தை அவங்க வந்து இப்போ என்ன பண்ணாங்க, ஐயோ அவ்வளோ பணம் வந்துச்சு, பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மேபி தே மே ஹாவ் சம் ஒரு டெண்டன்சி, அந்த பணத்தை வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஒரு இமேஜினேஷன் வரலாம் இப்போ அவங்களுக்கு. அதனால் ப்ரெசென்ட்டாக இருக்கும்பொழுது அதோட விலைகள் வந்து நமக்கு வந்து ஓகே அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதை வந்து அழகாக சொல்கிறாங்க, ஒரு பேர்ட்ஸு கையில் இருக்கிறத விட எவ்வளோ அதான் தட் இஸ் யுவர் அப்படின்னு அர்த்தம். பட் அது ஒரு பிளேஸில் புஷ்ஷில் வேறு எங்கே இருக்குது, அதை எப்படி ஒன்று சொல்ல முடியும்? இட் வில் டிஃபிகல்ட் டு சே லைக் திஸ். இல்லை, அந்த மாதிரி ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டின்னு சொல்லலாம் இல்லையா? பட் இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ அது வந்து தட் இஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இஃப் ஒன் போஸ்ட்பான் ஒன்ஸ் ப்ரெசன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ப்ரெசண்ட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை போஸ்ட்பான் பண்ணுறாரு. ஒன் ஹேஸ் டு பி பெய்ட் அண்ட் எஜிஓ ஆர் ப்ரீமியம். அது என்ன பண்ணோம், அதுக்கு அவருக்கு நம்ம ப்ரீமியம் கொடுக்கணும். திஸ் ப்ரீமியம் இஸ் இன்ட்ரெஸ்ட். ஒருத்தர் அவருடைய சமகாலத்து இல்லை எக்ஸிஸ்டிங் அப்படின்னா ப்ரெசன்ட்டு கன்சம்ஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, அதுக்கு நம்ம ரிவார்ட் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் அது ஏஜியோன்றாங்க. தட் இஸ் ப்ரீமியம் கொடுக்கணும் அவருக்கு. தட் இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்ட். பீப்புள் ப்ரிஃபர் ப்ரெசன்ட் கன்சம்ஷன் தென் ஃபியூச்சர் கன்சம்ஷன் டியூ டு த ரிஸ்க் இன்க்ரீஸிங் அண்ட் அன்சர்டினிட்டி ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ல்டு. புரியுதுங்களா? அப்போது இப்போ இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம கண்ணெதற்கே இப்போ இருக்கிற விஷயங்கள், பொருட்களை விலை எல்லாமே நம்மளோட ஓகே வி கேன் ஏபிள் டு அட்ஜஸ்ட் ஆல்டர் என்ன பண்ணிக்கலாம். பட் எதிர்காலத்தில் இன்னும் என்ன நடக்குமோ அப்படின்ற ஐயப்பாடு இருக்குது. இல்லை, அன்சர்டனிட்டின்னு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள். எது ஒரிஜினல் இல்லை, இட் மே ஹேப்பன், எதுவும் நடக்கலாம். புரியுதுங்களா? அப்போ என்னென்னா, ஸோ அது ஒரு ரிஸ்க்கு, அது ஒரு ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கை பற்றி மக்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் ஸோ ஸோ திஸ் தேரி இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கஸ் அபவுட் தட் இஸ் ப்ரீமியம். ஓகேங்களா? அது வந்து அந்த ஃப்யூச்சரை பற்றி ஒரி பண்ணுகின்ற அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த எஜியோ தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் த சைக்காலஜிக்கல் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா? குட். Okay, my dear students, so this is one of the interesting part of these lessons that is related to this. That is the premium is interest accordingly they said. Okay, for to bear the uncertainty will bring future. That is fourth or so long. Okay, my dear students, next topic is that is loanable fund theory or neoclassical theory. இது ஒரு பெரிய கொஸ்டின், அதாவது 5 மார்க் கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு இட் வில் கன்சியூம் மோர் டைம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கண்டினியூ த கிளாஸ் ஆர் ஐ வில் ஸ்டார்ட் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் loanable fund theory in the next class. Okay, my dear students, have a nice day. Good.